என்னோட நேம் கார்த்திகேயன். நான் நியூட்ரிஷன் அண்ட் யோகா கோச்சாக இருக்கேன். இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர். நம்ம எந்த அளவுக்கு தண்ணீர் ஹியூமன் பாடிக்கு தேவை. நீங்கள் 20 கிலோ வெயிட் இருந்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அப்போ 40 கிலோ இருக்கீங்க அப்படின்னா 2 லிட்டர், 60 கிலோ இருக்கீங்கன்னா 3 லிட்டர், 80 கிலோனா 4 லிட்டர். சரிங்களா? அப்போ இந்த அளவுக்கு தண்ணீர் நீங்கள் கம்பல்சரி உங்கள் பாடிக்கு கொடுக்கணும். ஏன் சார் தண்ணி குடிக்கலாம் என்ன சார் ஆகிட போகுது, இவ்வளோ தண்ணி கம்பல்சரி குடிச்சே ஆகணுமா அப்படின்னா, ஆமாம் கம்பல்சரி குடிக்கணும். அதுவும் தண்ணி குடிக்கிறது எப்படி குடிக்கணும்னா, வாட்டர் பாட்டிலை மெஷர் பண்ணி ரெகுலர் இன்டர்வலில் கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க. நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் தண்ணி குடிக்கலை அப்படின்னா உங்கள் கண்கள் வறட்சி ஏற்படும், வறண்டு போகும், வறட்சி ஏற்படும், உங்களுக்கு லங்ஸ் இன்ஃபெக்ஷன் ஏற்படும், டைஜஷன் நீங்கள் என்ன வேணால் சாப்பிடுங்க ஆனால் அதோட டைஜஷன் ஆகவே ஆகாது. எல்லாத்த விட கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் ஏற்படும். இதெல்லாம் நீங்கள் உங்கள் பாடியில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தண்ணீர் இன்னைக்கு கம்மியாக தான் குடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். சரி சார், தண்ணி குடிக்கிறதோட முக்கியம் என்ன சார், இவ்வளோ தண்ணி குடிச்சே ஆகணுமா அப்படின்னா கம்பல்சரி குடிக்கிறது. ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்க டாக்ஸிக்கை க்ளீன் பண்ணுறது தண்ணீர் தான் பண்ணும். மேலே சோப் போட்டு குளிக்கிறோம், ஆனால் உள்ளே வந்த உணவு மூலமாகவும் தண்ணீர் மூலமாக வந்த கழிவை சுத்தம் பண்ணுறது தண்ணீர் தான் பண்ண முடியும். சரிங்களா? ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் சாப்பிட்ட ஃபுட்டில் டைஜஷன் 100%, அது வெஜ்ஜு சாப்பிட்டுக்கலாம், நான்வெஜ் சாப்பிட்டுக்கலாம், ஆனால் எது சாப்பிட்றதாலும் 100% செரிமானம் ஆகணும் அப்படின்னா நான் சொன்ன மெஷர்மெண்ட் பிரகாரம் தண்ணீர் குடிச்சிருக்கணும். இது ரெண்டாவது. மூணாவது, உங்கள் பாடியில் இருக்க டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது தண்ணி தான் மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஏசி ரூமில் இருக்கீங்க, பாடி சூடாக இருக்கணும், திடீர்னு வெயிலில் போகிறீங்க, பாடி வேர்த்து பாடி கூல் பண்ணும். இந்த டெம்பரேச்சரை பேலன்ஸ் பண்ணுறது எது பண்ணுன்னா தண்ணீர் தான் மெயின்டைன் பண்ணணும். இது மூணாவது. 4ல் 1 பங்கு தான் பிளட்டுக்கு உங்கள் பாடியில், மீதி 3 பங்கு தண்ணீர். அப்போ அது குறையும் போது நம்ம ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும். இது 4வது முக்கியமான விஷயம். 5வது ரொம்ப முக்கியம், நம்ம உடம்புல 9 ஹோல்ஸ் இருக்கு. இந்த 9 ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்க கழிவுகளை வெளியில தள்ளுறதுக்காக தான் அந்த 9 ஹோல்ஸ். அந்த 9 ஹோல்ஸ் எப்படி இருக்கணும்னா வெட்டாக இருக்கணும், அதாவது ஈரமாக இருக்கணும், ட்ரை ஆகக்கூடாது. ட்ரை ஆகுது அப்படின்னா பாக்டீரியா ஃபார்ம் ஆகி இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறைய. அப்போ இவ்வளோ முக்கியம் அந்த வாட்டர் இன்டேக்கில் இருக்குது. வாட்டர் இன்டேக் பண்ணுங்க. வாட்டர் நேச்சுரல் மெடிசன். தேங்க்யூ. ஹாவ் a nice day.